தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் இன்றைக்கு அகில இந்திய அளவிலே பார்க்கின்ற பொழுது வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் தமிழ்நாட்டில் என்னதான் நடக்கிறது, தமிழ்நாடு இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கிறது என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு என்பது இன்றைக்கு நம்பர் 1 என்கிற இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை என்பது இந்தியாவிலேயே நம்பர் 1 இடத்தை இன்றைக்கு வகிக்கிறது என்று சொன்னால் அதனுடைய பெருமை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அந்த பெருமை சாரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சுகாதாரத்துறை இன்றைக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் பொறுப்பில் இருக்கின்ற சுகாதாரத்துறை நம்பர் 1 இருக்கிறது. விளையாட்டுத்துறை நம்முடைய துணை முதலமைச்சர் திராவிட இயக்கத்துடைய எதிர்காலம் மரியாதைக்குரிய நம்முடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வகிக்கின்ற துறை என்பது இன்றைக்கு நம்பர் 1 இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி தமிழ்நாட்டுடைய பல துறைகள் நம்பர் 1 இடத்தில் இருப்பது என்பது இன்றைக்கு மற்றவர்களுடைய கண்களை உரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட தமிழ்நாடு என்பது வளர்ந்து கொண்டே போகிறது? தமிழ்நாட்டிற்கு அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் என்ன? தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு எது அடிப்படை என்று நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போதுதான் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு வளர்ச்சி அடைவதற்கு காரணம் தமிழ்நாட்டில ஒரு தலைவன் இருந்தானே, ஒரு தலைவன் உதித்தானே, அவனுடைய கொள்கை கோட்பாடுதான். அந்த தலைவர் பகுத்தறிவு தந்தை பெரியார் என்கிற அந்த தலைவர் வழங்கிய அந்த திராவிட இயக்க கோட்பாடுதான் தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கான அடிப்படை காரணமாக நாம் உணர முடிகிறது நண்பர்களே. ஆகவே அந்த அடிப்படையில் தான் திராவிட சித்தாந்தத்தினுடைய எழுச்சி என்பது இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு கண்களை உறுத்துகிறது. ஆனால் திராவிடத்தின் எழுச்சி தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியாக இதுவரைக்கும் வளர்ந்திருக்கிறது என்பதை மற்றவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கொரோனா காலத்தில் உத்தரப்பிரதேசம் போன்ற பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் கொரோனா காலங்களில் அறிவியல் நுட்பத்தோடு அறிவியலை பயன்படுத்தி எல்லோரும் தடுப்பூசி போட்டுக்கொண்டு உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு தென்னிந்தியா முழுவதும், நம்முடைய தமிழ்நாடு மட்டுமல்ல, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என்று சொல்லக்கூடிய தென் மாநிலங்கள்லாம் ஒரு முடிவை எடுத்துக் கொண்டிருந்த பொழுது உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் எல்லாம் என்ன முடிவு எடுத்தார்கள் தெரியுமா? மாட்டு மூத்திரத்தை குடித்தால் கொரோனா போய்விடும் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம்! கொரோனா வைரஸ் என்பது மனித குலத்துக்கே ஒரு அச்சுறுத்தல். அந்த வைரஸின் காரணமாக எண்ணற்ற உயிர்கள் பலி போனது. ஆனால் அந்த நிலையிலும் கூட ஒரு பிற்போக்குத்தனமான கருத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு பிற்போக்கு வாதத்தை முன்வைத்து மக்களை மழுங்கடிக்க செய்த நிலைமைத்தான் நாம் கண்கூடாக பார்த்தோம் தோழர்களே. ஆக அதுதான் சனாதனத்தினுடைய கருத்து, அதுதான் ஆரியத்தினுடைய கருத்து, அதுதான் பிற்போக்குவாதிகளுடைய கருத்து. ஆனால் எதையும் அறிவியல் பூர்வமாக சிந்தித்து அந்த அறிவியல் பூர்வமான முடிவுகளின் அடிப்படையில் நாம் வளர வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த தன்மை திராவிட இயக்கத்துடைய கோட்பாட்டுக்கு தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டுதான் இன்றைக்கு திராவிட இயக்கத்துடைய கோட்பாடுகளை முன்னிலைப்படுத்துகின்ற அந்த ஒரு மகத்தான பொறியை தன்னுடைய தோள் மீது சுமந்து கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஒரு மாற்றத்தை நோக்கி அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் நாம் ஏன் இந்த கருத்தை முன்வைக்கிறோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்தையோ இங்கு அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் சமத்துவமாக வாழ வேண்டும், எல்லோரும் சகோதரத்துவமாக வாழ வேண்டும் என்கிற அந்த சிந்தனை இங்கே மேலோங்கி இருக்கிறது. மரியாதைக்குரிய இங்கே நம்முடைய வருகை வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா ஈஸ்வரன் அவர்கள் அங்கிருக்கின்ற கொங்கு மக்களுடைய ஒரு தன்னிகரற்ற தலைவராக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருந்தாலும் கூட அங்கே இரண்டு சமுதாயத்துக்கிடையே ஒரு நல்லுறவை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது. அதனால்தான் அருந்ததியர் மக்களுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்கினீர்களே,
அந்த 3% போதாது, அருந்ததியர் மக்களுக்கு 6% இடஒதுக்கீட்டை நீங்கள் வழங்க வேண்டும் என்கிற அந்த உரிமை குரலை நம்முடைய அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். தமிழக அரசியல் களத்தில் எந்த தலைவரும் இந்த அளவிற்கு உறுதியோடு உள் அன்போடு அவர் எடுத்துரைக்கின்ற அந்த கருத்தை யாராலும் மறுக்க முடியாத அளவிற்கு அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் இந்த சமூக நல்லிணக்கத்துடைய அடிப்படை. மேற்கு மாவட்டத்தில் இருக்கின்ற அடர்த்தியாக வாழக்கூடிய அங்கிருக்கின்ற கவுண்டர் இனமும் அருந்ததியர் இனமும் இன்றைக்கு ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஒரு கலவரம், ஜாதி கலவரமோ அல்லது ஜாதி மோதலோ எதுவும் அங்கு வராது. ஒரு அமைதியான ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்கும், அது வேறு. ஆனால் ஒரு பெரிய கலவரமாக மோதலாக எங்குமே வெடிக்காத அளவிற்கு இரண்டு சமூகங்கள் ஒற்றுமையோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கிருக்கின்ற நிலைமை, அங்கிருக்கின்ற ஒரு சகோதரத்துவ உணர்வு அப்படி இருக்கிறது. அங்கிருக்கின்ற கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய பண்ணையத்திலே தங்களுடைய காடுகளில் வேலை செய்யக்கூடிய அருந்ததியர் மக்களை தன்னுடைய சகோதரனாக பார்க்கின்ற ஒரு உணர்வை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஒருவேளை வெளியூருக்கு போனால் கூட அங்க இருக்கக்கூடிய நம்ம மக்களை அழைத்து, எப்பா நான் வெளியூருக்கு போறேன்ப்பா, வீட்டு சாவியை வச்சுக்கோ, பத்திரமா பார்த்துக்கோ என்று நம்முடைய மக்களிடம் வழங்குவார்கள். தன்னுடைய அண்ணன் தம்பியை கூட நம்பாமல் இந்த மாதாரி என்று சொல்லக்கூடிய அருந்ததியர் மக்கள் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்து அவ்வளவு விசுவாசத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போல்தான் நம்முடைய மக்களும் அதே உணர்வோடு அதை பாதுகாக்கின்ற விதமாக எத்தகைய ஒரு நெருக்கடி வந்தாலும் அந்த சகோதரத்துவத்தை சமத்துவத்தை பாதுகாக்கின்ற நிலைமையில் தான் நம்முடைய மக்களும் இருக்கிறார்கள். அதனால்தான் சுதந்திர போராட்ட காலகட்டத்திலே பொல்லான் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தளபதி அவர்கள் அங்கே தீரன் சின்னமலை அவர்களோடு இணைந்து போரிட்டு வந்தார். வெள்ளைக்காரர்கள் தீரன் சின்னமலையை எவ்வளவோ முயற்சி செய்தும் வெள்ளைக்காரர்களை கண்டுபிடிக்க முடியவே இல்லை. ஆகவே வெள்ளைக்காரர்கள் பார்த்தார்கள், எப்படி இவரை கண்டுபிடிப்பது, தீரன் சின்னமலைக்கு யார் ரகசிய தகவல்களை கொடுக்கிறார்கள், நாம் அவரை அவருடைய பக்கத்தில் நாம் நெருங்கும் பொழுது அவர் தப்பித்து விடுகிறார். இது எப்படி நடக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது தீரன் சின்னமலையுடைய உற்ற நண்பனாக தோழனாக உயிர் நண்பனாக இருந்த பொல்லான் என்று சொல்லக்கூடிய தளபதிதான் தீரன் சின்னமலைக்கு ரகசியமான தகவல்களை அனுப்பி அவரை பாதுகாத்து வருகிறார் என்பதை புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு பொல்லானவர்களை குறிவைத்து பொல்லானவர்களை ஒரு நாள் சிறை பிடித்து, நீ தீரன் சின்னமலை இருக்கின்ற இடத்தை காட்டி கொடுக்காவிட்டால் உன்னை தூக்கிலிட்டு அல்லது துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகி உன்னை கொன்று விடுவோம் என்று மிரட்டுகிறார்கள். ஆனால் நம்முடைய பொல்லானவர்கள் சொன்னார், என்னுடைய உயிரே போனாலும் என்னுடைய உயிர் நண்பனான தீரன் சின்னமலையை காட்டி கொடுக்க மாட்டேன், காட்டி கொடுப்பது என்னுடைய பரம்பரைக்கு இல்லை, நாங்கள் விசுவாசமாக தான் இருப்போம் தவிர உயிரை கொடுப்பதை தவிர நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம் என்று தீரன் சின்னமலையோட உயிரை அன்றைக்கு பாதுகாத்தவர் நம்முடைய மதிப்பிற்குரிய தளபதி பொல்லானவர்கள். ஆக அப்படித்தான் அங்கு இரண்டு சமுதாயத்தினுடைய ஒரு நல்லுறவு, ஒரு சகோதரத்துவ உணர்வு என்பது மேற்கு மாவட்டங்களில் அப்படித்தான் இன்று வரையிலும் இருக்கிறது. ஆக அந்த சகோதரத்துவத்தை போற்றுகின்ற வகையில் தான் இந்த மக்கள் கல்வியில் வேலை வாய்ப்பில் அவர்கள் சரியான இடத்தை அடைந்திருக்கிறார்களா இல்லையா என்பதை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு சில கோரிக்கைகளை முன்வைத்தோம். அப்பொழுது இங்கே தெற்கில் இருக்கின்ற பல்வேறு இளைஞர்கள், மேற்கில் இருக்கின்ற பல்வேறு இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இயக்கமாக உருவாக்கி அந்த இயக்கத்தின் அடிப்படையில் தான் பல கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்தோம். அந்த கோரிக்கைகள் ஒன்றுதான் அருந்ததியர் மக்களுக்கு தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். பட்டியலின மக்களுக்கான பொதுவான இடஒதுக்கீட்டில் நாங்கள் பயன்பெற முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் இங்க இருக்கின்ற தேவேந்திர குல வேளாளரோடும் ஆதி திராவிட சமுதாயத்தோடும் நாங்கள் போட்டியிட முடியவில்லை. அதுதான் உண்மை. ஆகவே எங்களுக்கென்று ஒரு தனி உள்ஒதுக்கீடு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதில் தனியாக நாங்கள் பயன்பெற்றுக் கொள்வோம் என்று அந்த கோரிக்கை வடிவமைத்து அன்றைக்கு மரியாதைக்குரிய நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அன்றைய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளராக இருந்த தோழர் என் வரதராஜன் அவர்களும் நானும்
அன்றைய முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தினோம். அப்போது ஐயா கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இது ஒரு முக்கியமான கோரிக்கை தான், ஆனாலும் இந்த கோரிக்கைக்கு சில தலைவர்களை நான் பேச வேண்டும், பட்டியலின பிற சமுதாய தலைவர்களோடு நான் பேசிதான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது கலைஞர்களிடத்தில் நான் கூட கேட்டேன், ஐயா ஒருவேளை பட்டியலின பிற தலைவர்கள் மறுத்துவிட்டால் எங்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடை வழங்க மாட்டீர்களா என்று நான் கேட்டேன். கலைஞர் சொன்னார், தம்பி உங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்காக தானே நான் இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறேன், உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காம நான் எங்க செல்ல போறேன் என்று நமக்கு நம்பிக்கை அளித்தார். அப்படி நம்பிக்கை அளித்தது மட்டுமல்ல, ஒரு ஆய்வை நடத்தினார். அந்த ஆய்வை ஜனார்த்தனம் என்று சொல்லக்கூடிய கமிஷன், ஒன்மேன் கமிஷனை போட்டு அந்த ஆய்வை நடத்தி அந்த ஆய்வில் அருந்ததிய சமுதாயம் கல்வியில் வேலை வாய்ப்பில் எத்தகைய ஒரு பங்கீட்டை அவர்கள் பெற முடிந்தது என்று பார்த்தார்கள். அப்படி பார்க்கும் பொழுது கல்வியிலே MBBS படிப்பிலே அருந்ததிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 0.75% தான் அனுபவித்திருந்தார்கள். அதே போல என்ஜினியரிங் கல்லூரியிலே 0.65 தான், அதே வழக்கறிஞர் படிப்பில் 0.75 தான். அதாவது அரசாங்க கணக்கெடுப்பின்படி 3% இருக்கின்ற அருந்ததிய சமுதாய மக்கள் ஒரு 3/4% கூட இடஒதுக்கீட்டை அவர்கள் அனுபவிக்க முடியவில்லை. ஆகவேதான் இந்த இடஒதுக்கீட்டை அவர்கள் அனுபவிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் நமக்கு 3% இடஒதுக்கீட்டை வழங்கினார்கள். அந்த இடஒதுக்கீடு என்கிற கோரிக்கை கிட்டத்தட்ட 25-30 ஆண்டு காலமாக அந்த கோரிக்கை இருந்தது. நம்முடைய அருந்ததியர் வாழும் வரலாறு என்கிற புத்தகத்தில் எழுத்தாளர் மார்க் அவர்கள் அந்த குறிப்பை தெளிவாக பதிவு செய்திருப்பார். இந்த மக்களுடைய வீடாதாரமான கோரிக்கை இது என்று அவர் பதிவு செய்திருப்பார். அந்த கோரிக்கை 25 ஆண்டுகளுக்கு பிறகு கோரிக்கை நிறைவேறியது என்று சொன்னால் அந்த கோரிக்கை நிறைவேற்றிய பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்கிற அந்த தலைவருக்கு தான் சாரும் என்பதை நாம் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். அந்த இடஒதுக்கீட்டை தடை செய்ய வேண்டும் என்று சில பேர் உச்சநீதிமன்றம் வரை சென்று மோதி பார்த்தார்கள். ஒரு தலைவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டார். ஆனால் உச்சநீதிமன்றம் டெல்லியில இருக்கின்ற உச்சநீதிமன்றம் பரிசீலித்து இது அருந்ததியர் மக்களுடைய நியாயமான கோரிக்கை, இதை தடை செய்ய முடியாது, அருந்ததியர் மக்களுக்கு கொடுக்கின்ற இடஒதுக்கீடு அது செல்லுபடியாகும், தடுக்கவே முடியாது என்று சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பிற்கு அடிப்படை காரணம் நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு முயற்சி எடுத்தார். ஏன்னு சொன்னா இந்த மாதிரி கேஸ் ஆந்திராவில் ஏற்கனவே இடஒதுக்கீடு வழங்கி தடை செய்யப்பட்டு விட்டது, அதுபோன்று இங்கே தடை செய்யப்பட்டு விடக் கூடாது என்கிற நோக்கத்தில் ஒரு சிறப்பு வழக்கறிஞரை நியமித்து இதை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில அவர் இறங்கினார். அந்த இறங்கியதுக்கு பிறகுதான் இடஒதுக்கீடுனாலே கசக்கின்ற உச்ச நீதிமன்றம், இடஒதுக்கீடுனாலே அது அநீதியான தீர்ப்பாக தான் இருக்கும் உச்ச நீதிமன்றத்தில். அதைத்தான் நம்முடைய ஐயா தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள், இது உச்ச நீதிமன்றமா உச்சி குடிமை மன்றமா என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட உச்ச நீதிமன்றத்தையே ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாக்கி அருந்ததி இடஒதுக்கீட்டை பாதுகாத்த பெருமை அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நம்முடைய முதலமைச்சருக்கு தான் அந்த பெருமை சாரும். அது இந்த மக்களுடைய கோரிக்கைகளை பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய தலைவர் பொல்லான் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்து இன்றைக்கு ஈரோடு ஜெயராமபுரத்தில் ஒரு கம்பீரமான மணிமண்டபம். உண்மையாகவே இதுவரைக்கும் இருந்த மணிமண்டபங்களை விட நம்முடைய பொல்லானவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் கட்டியிருக்கின்ற மணிமண்டபம் என்பது ஒரு மகத்தான, அதை பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் ஒரு பெருமையோடு பார்க்கின்ற மணிமண்டபம். அது நம்முடைய தியாகத்தை போற்றுகின்ற, நம்முடைய தியாகத்தை மதிக்கின்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடுதான் அந்த மணிமண்டபத்தும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மணிமண்டபம் அமைக்கப்படும் போது கூட சில எதிர்ப்புகள் வந்தது. ஆனால் அந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மணிமண்டபத்தை பொல்லாதவர்களுக்கு அமைக்க வேண்டும் என்று சொன்ன தலைவர் இங்க இருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இப்படி இந்த மக்கள்
நம்முடைய தென் மாவட்டத்தில் நெற்கட்டும் செவல் பாளையத்தில் ஒண்டிவீரன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தளபதி இருந்தார். அவருடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கு ஒண்டிவீரனுக்கு மணிமண்டபத்தை அமைத்திருக்கிறது திராவிட மாடல் அரசு என்று சொன்னால் அது சாதாரணமான விஷயம் அல்ல. கலைஞர் அவர்கள் அடிக்கல் நாட்டிவிட்டு அவர் நம்முடைய கோரிக்கை நிறைவேற்றிவிட்டு சென்று விட்டார். அடுத்து வந்த அதிமுக அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில அந்த மணிமண்டபத்தை எவ்வளவோ முயற்சி இருந்தோம், அந்த மணிமண்டபத்தை கட்டவே இல்லை கடைசி வரைக்கும். அதன் பிறகு ஆதித்தமிழர் கட்சி ஒரு முன்னெடுப்பை எடுத்து நாமளே ஒரு சிலையை செய்து அந்த மணிமண்டபத்தில் கவர்மெண்ட் சிலை வைக்க வேண்டாம், ஜெயலலிதா கவர்மெண்ட் வந்து சிலை செய்யறதுக்கு விருப்பம் இல்ல, தீண்டாமையோடு பார்க்கிறீங்க, அதனால நாங்களே சிலை வைக்கிறோம் என்று ஆதித்தமிழர் கட்சி சார்பாக சிலையை தயார் செய்து மணிமண்டபத்தை நாம் அமைக்க செல்லும் பொழுதுதான் அங்க இருக்கின்ற ஜெயலலிதாவுடைய அரசாங்கத்திற்கு யோசித்து ஒரு வழியில்லாமல் ஒரு குதிரையுடன் கூடிய ஒரு சிலையை அவர்கள் அமைத்தார்கள். ஆக அவ்வளவு நெருக்கடி செய்து ஆதித்தமிழர் கட்சி தென் மாவட்டத்தில் ஒண்டிவீரனுக்கு மணிமண்டபத்தை அமைத்தோம். அது மட்டுமல்ல, பீடி அவர்களுக்கு முதல் முறையாக நினைவு சின்னம் மணிமண்டபம் எழுப்ப வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்தது ஆதித்தமிழர் கட்சி என்கிற நம்முடைய அமைப்பு தான் முதலாக அந்த கோரிக்கை நாம் வைத்தோம். இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் வீரமங்க பீடி அவர்களுக்கும் ஒரு நினைவு சின்னத்தை அமைத்திருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட பல்வேறு விதமான திட்டங்களை நம்முடைய சமூகம் சார்ந்த பல திட்டங்களை நிறைவேற்றிய பெருமை நம்முடைய முதலமைச்சருக்கு உண்டு என்கிற முறையிலே நாம் திராவிட மாடல் அரசை ஆதரிக்கிறோம். இந்த திராவிட மாடல் அரசு இந்த 5 ஆண்டுகளில் ஏற்படுத்திய தாக்கம் மிகப்பெரியது. இந்த சமூகம் மட்டுமல்ல, அனைத்து சமுதாயத்தினுடைய உரிமைகளுக்காகவும் இந்த திராவிட மாடல் அரசு துணை நிற்கிறது. அது மட்டுமல்ல, பிஜேபி என்கிற அந்த ஒரு விஷ பாம்பை தமிழ்நாட்டில் நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக பிஜேபி அடித்து விரட்டுகின்ற ஒரு கருப்பு சட்டை நீலச்சட்டை படையாக நம்முடைய தமிழ்நாடு என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வழியில் தான் கருப்பும் நீலமும் சிவப்பும் இணைந்து இங்கே ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்த மாற்றம் தான் தமிழ்நாடு தலை குனியாது, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த முழக்கத்தை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த பயணத்தினுடைய நிறைவு விழா கன்னியாகுமரியில் நவம்பர் 26 தொடங்குகிறோம். அந்த பயணத்தை நம்முடைய அக்கா கனிமொழி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அதன் பிறகு மேற்கு மாவட்டத்தில் நம்முடைய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். மத்திய மண்டலத்தில் அமைச்சர் KM நேரு அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அதன் பிறகு வடக்கு மாவட்டத்தில் போக்குவரத்து அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இப்படி வடக்கு மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், வடக்கு மாவட்டத்தை முடித்துவிட்டு தலைநகரில் நம்முடைய நிறைவு விழாவை நிறைவு செய்வதற்கு நாம் இன்னும் சில பகுதிகளுக்கெல்லாம் செல்ல வேண்டிய நிலை இருக்கின்ற நிலைமையில் தேர்தல் வந்துவிட்டது. தேர்தலில் இருக்கின்ற சூழ்நிலையில் தேர்தல் அறிவித்து விட்டால் நம்மால் பிரச்சாரத்தை தொடர முடியாது என்கிற நிலைமையில் நாம் சென்னையில் இருக்கின்ற மக்களை எல்லாம் ஒரே இடத்தில் அணிதிரட்டி நாம் இந்த நிறைவு விழாவை நடத்திவிட வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம். அந்த அடிப்படையில் தான் இந்த நிறைவு விழா என்பது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிறைவு விழா என்பது நம்மை பொறுத்தமட்டில் திராவிட மாடல் அரசு இந்த 5 ஆண்டுகளில் சாதித்த அந்த சாதனைகளுக்கு நன்றி பாராட்டுகின்ற ஒரு பாராட்டு விழாவாக, வெற்றி விழாவாக தான் இந்த நிறைவு விழாவை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த பயணத்திலே இதனுடைய நிறைவு விழாவிலே நாங்கள் அறிவிக்கிறோம், எங்களுடைய பிரச்சார பயணத்தினுடைய இலக்கு என்பது மரியாதைக்குரிய நம்முடைய அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்க வேண்டும், அவர் வர வேண்டும் என்பதுதான் இந்த பயணத்தினுடைய அடிப்படையான நோக்கம். அந்த நோக்கத்தோடு தான் இந்த பயணம் வந்தது. அந்த நோக்கம் என்பது இன்றைக்கு நம்முடைய சமூகம் மட்டுமல்ல, அனைத்து சமுதாய மக்களும் இந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்தான் வருவார் என்பதை அனைத்து தரப்பட்ட மக்களும் இன்றைக்கு சொல்லுகின்ற வகையில், குறிப்பாக தமிழ்நாட்டுடைய தாய்மார்கள் இன்றைக்கு அனைத்து தாய்மார்களுமே அவர்களுடைய மனம் மகிழ்கின்ற
அளவிற்கு 5000 ரூபாய் அனைத்து தாய்மார்களுடைய அக்கவுண்ட்ல வரவு வைக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக தாய்மார்களுக்கான ஒரு அரசாங்கமாக இந்த அரசு இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொண்டு வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் நம்முடைய ஆதித்தமிழர் கட்சியானது திராவிட மாடல் அரசுக்கு திமுக கூட்டணிக்கு முழுமையான ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை இந்த நிறைவு விழாவிலே நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த திராவிட மாடல் அரசு மீண்டும் தமிழ்நாட்டில் அமைய வேண்டும், நம்முடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படையான நோக்கம். அந்த நோக்கத்தோடு இந்த நேரத்தில் உங்களை நாங்கள் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். அதே நேரத்தில் திராவிட மாடல் அரசுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, ஆதித்தமிழர் கட்சியை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் அழைத்தீர்கள். உண்மையாகி அதற்காக என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய கட்சி மட்டுமல்ல, அறிஞர் சமுதாயத்துடைய இன்னும் சில இயக்கங்களை எல்லாம் கூட பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தார்கள். உள்ளபடியே ஒடுக்கப்பட்ட அறிஞர் சமூகமும் இந்த ஜனநாயக பாதையில அவர்களும் ஜனநாயக நீரோட்டத்தில் வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அழைத்ததில் மிக்க மகிழ்ச்சி. அதே நேரத்தில் ஆதித்தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் ஒரே ஒரு இடத்தை நீங்கள் அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த நேரத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம் என்பதை பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் உரிமையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் அது ஜக்கையனாகிய நான் சட்டமன்றத்தில் விளங்க வேண்டும் என்கிற நோக்கத்தை விட விளிம்பு நிலையில் இருக்கின்ற ஒரு சாதாரண ஒரு செருப்பு தைக்கின்ற ஒரு சக்தியினுடைய குரல், ஒரு அருந்ததியினுடைய குரல், ஒரு ஆதி தமிழருடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையான நோக்கம். அந்த நோக்கத்தை அண்ணன் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்கிற அடிப்படையில் உரிமையோடு ஆதித்தமிழர் கட்சி இந்த கோரிக்கையை உங்கள் மத்தியில் நாங்கள் முன்வைத்து இன்னும் பல தலைவர்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் சில தலைவர்களும் வருகை கண்டு கொண்டிருக்கிறார்கள். சில லோக்கல் இருக்கிற மக்களும் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு மீண்டும் கடைசியாக நான் நிறைவுரையாற்றுவேன். தலைமையுரை என்கிற அடிப்படையில் என்னுடைய ஒரு சில கருத்துக்களை மட்டும் இந்த நேரத்தில் நாம் முன்வைத்து வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் ஆதித்தமிழர் கட்சி திமுக கூட்டணியை முழுமையாக நாங்கள் ஆதரிக்கிறோம். திமுக கூட்டணியில் இருக்கின்ற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்பட அனைத்து கட்சிகளையும் ஆதரித்து ஆதித்தமிழர் கட்சி பிரச்சாரத்தை மேற்கொள்ளுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து என்னுடைய தலைமுறையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.